சாதியை நான் ஒழிப்பேன்னு பிஜேபி திமுக பேசுறதும் சாதிக்கு எதிரானவங்கன்றதும் கபட வேஷம். இவர்கள் கபடதாரிகள். ஜாதியை வளர்க்குறது திமுக தானேங்க. ஜாதி மாநாட்டில் மந்திரி ஏன் கலந்துக்கிறான்? குறைஞ்சபட்சம் அதையாவது தடுக்கணும்ல முதலமைச்சர். இதான் நாயுடு மாநாடுன்னு போட்டிருக்காங்க திருவண்ணாமலையில். அந்த டெப்டி ஸ்பீக்கர் பிச்சாண்டி, வேலு, இன்னும் பல திமுககாரங்க ஃபோட்டோ இருக்குது. அதில் ஜாதி எதிர்த்து திமுக இன்னைக்கு போராடிச்சு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, சண்முகம் சொல்கிறாரு நாங்கள் தீண்டாமைக்கு எதிராக போராடும் போது எங்களுக்கு எதிராக நிற்கிறவங்க திராவிட இயக்கங்களை சார்ந்தவங்க தானே. இதை விட ஒரு வெக்கங்கட்ட வேலை என்ன இருக்க முடியும்? அப்போ இந்துத்துவாவோட இந்துத்துவன்ற நாணயத்தோட இன்னொரு பக்கம் தான் திராவிடம், திமுக. இடைநிலை சாதிகளோட ஆதிக்கத்தை தானே நீங்கள் இன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறீங்க. பிராமண எதிர்ப்புன்ற முறையில் நீங்கள் செயல்பட்டீங்க, பிராமண ஆதிக்கத்தை ஒழிச்சிங்க, எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்க, மற்றவங்களுக்கெல்லாம்ன்றது உண்மை உண்மை உண்மை. ஆனால் இன்றைக்கி அடுத்த படிமானத்துக்கு அது தலித்துகளோட எம்பவர்மெண்ட்டுக்கு போக விட மாட்டேன்றீங்கல்ல. இன்றைக்கி இந்தியா தமிழ்நாடு பூரா தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை செய்யக்கூடிய ஆதிக்க சாதிகள் பெரும்பாலானவர்கள் திமுக ஆதரவாளர்கள் தானே இருக்காங்க. எப்படி கனிமொழி கலந்துக்கிறாங்க நாடார் சங்க மாநாட்டில்? ஒரு பக்கம் பெரியார் தான் எனக்கு ஆசான், பெரியார் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை, பெரியார் இல்லைன்னா நம்மலாம் காட்டு மிராண்டியாக சுற்றிக்கிட்டு இருப்போம்னு டைலாக் பேசிட்டு நாடார் சங்க மாநாட்டில் கனிமொழி எப்படி கலந்துக்கிறாங்க? ரெட்டியார் மாநாட்டில் எப்படி KN நேருவும் வேலுவும் கலந்துக்கிறாங்க? யாதவா மாநாட்டில் எதுக்கு இன்னும் வேறு சில மந்திரிகள் கலந்துக்கிறாங்க? அப்போ இடைநிலை சாதிகளுடைய ஆதிக்கத்தில் பிடியில் தான் திமுக இருக்குது என்பது தான் உண்மை.